அந்த உண்மை இப்ப பேச போகுது. இப்ப என்ன செய்ய போற நீ? அந்த உண்மையை பேச விடாம ஆக்கணும். அதான் புத்திசாலித்தனம். அப்படியே தவறி அந்த உண்மை பேசினா கூட அதை நம்புறதுக்கு இந்த நாட்டுல நாதி இல்லாம போகணும். எப்படி முடியும்? எவா சொல்ற? என்ன மாமா இன்னும் ரெடி ஆகல? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. இப்ப அவங்கள ரிசீவ் பண்ணிட்டு சீக்கிரம் வாங்க மாமா. எங்களை நீங்க இப்படி அவமானப்படுத்துவீங்க நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஊர் சிரிக்கிற இந்த காரியத்தை செய்யறதுக்கு நீங்க ஊரை கூட்டி இருக்க வேண்டிய அவசியம் சொல்றது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. சுத்தமாவே சொல்றேன். குடும்பங்கிறது ஒரு கோயில். அந்த கோயில்ல நாயை பெயர் நுழைஞ்சிட்டா கோயிலோட புனித தண்ணியை கெட்டு போயிடும். நான் வர்றேன். யார் மிஸ்டர் கனகராஜ்? உங்க மருமகளுக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்களோ? இந்த மாப்பிள்ளைக்கு என்ன நொண்டியா கூனா குருடா? கூடாவோ குருடாவோ இருந்தா நம்ம வீட்டுல வச்சு சோறாவது போட்டுருவாங்க. பாக்குறவங்களாவது பரிதாபப்படுவாங்க. ஆனா இந்த மாதிரி பரிகாசம் மட்டும் பண்ண மாட்டாங்க. மிஸ்டர் கனகராஜ், நம்ம குடும்ப கௌரவத்துக்கும் உங்க நடத்தைக்கும் நல்ல எண்ணத்துக்கும் நான் இந்த ஊரை சேர்ந்து உங்களை மேயராக்கி வச்சிருக்கு. இந்த நேரத்துல உங்க கௌரவத்தை பாதிக்கக்கூடிய இடத்துல போய் நீங்க சம்பந்தம் பண்ணலாமா? இந்த கல்யாணம் நடக்கிறதால என் கௌரவம் பாதிக்கப்படுமா? கண்டிப்பா. என்ன குழந்தை மாதிரி பேசுறீங்க? ஒரு குடிகாரி வீட்டுல போய் நீங்க சம்பந்தம் வச்சுக்கிட்டா இந்த ஊர் என்ன நினைக்கும்? நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். நானா சொல்றேன். ஊரே அங்க வந்து சொல்லுங்க, வந்து கேட்க சொன்னாங்க. அத உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. அவங்கதான் ரவியோட அம்மா. தம்பி, ஆத்திரப்பட வேண்டிய நேரம் இது இல்ல. இத்தனை பேர் மத்தியில உன் மரியாதையை காப்பாற்றிக்க வேண்டிய கட்டம் வந்தாச்சு. பார்த்து நடந்து. அண்ணா, லட்சுமி, அவங்க வந்து தம்பியை குழப்பாத. உள்ள போ. அண்ணா, நான் லட்சுமி, நீ உள்ள போறியா இல்ல இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போட்டுமா? சரி அண்ணா. ஏன்பா ரவி, உன்னை பெத்த அம்மா இவங்க தானா? என்ன பெத்த அம்மா மட்டும் இல்ல, என் தெய்வமே இவங்கதான். இதுதான் உன் தெய்வம்னா இந்த தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க நாஸ்திகராய் ரொம்ப நாளாச்சு. நீ ஏன்பா விஷயத்தை சுத்தி வளைச்சு பேசுற? நேராவே சொல்லிட. தம்பி, மானத்தை உயிரா மதிக்கிறவங்க நாங்க, அத விலை பொருளா கருதுறவங்க உன் தாயார். எது சொன்னீங்க? ஏன்பா ஆத்திரப்படுற? இவர் சொல்றது நீங்களும் கேட்டீங்கல்ல. பாருப்பா, உங்க அம்மாவை பத்தி மத்தவங்க சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இனி இந்த கல்யாணம் நடக்காது. கல்யாணம் நடக்காம போகலாம், அத பத்தி கவலை இல்லை. ஆனா என் தாயை பழிச்சவங்க மட்டும் பழி வாங்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். நான் சொன்னது பொய்யா இருந்தா தானே பழி வாங்குற எண்ணம் வரணும். உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டா கங்கை நீர்ல உப்பு கரைக்குதுன்னு உலகத்துல யாராலையும் நிரூபிக்க முடியாது. கடல் நீரை கையில வச்சுக்கிட்டு கங்கை நீர்னு சொன்னா அதை நம்புறதுக்கு நாங்க ஒண்ணு முட்டாள் இல்ல. அவளை ஏன்பா பம்பாயில கேவலமான ஒரு நாட்டிய கோஷ்டியில ஒருத்தரா இருந்தாங்களா இல்லையா? நீயே கேள அவங்கள. அது மட்டுமா, பணத்துக்காக பணக்காரங்க முன்னால பாடினாங்களா இல்லையா கேளு. அவளை எதுக்கு? உங்க அப்பா யாருன்னு இந்த அம்மாவை இப்ப சொல்ல சொல்ல பாக்கலாம். பாவிகளா, உங்க பேச்சுக்கு ஒரு எல்லையே இல்லையா? நாக்குக்கு எலும்பு இல்ல, அதனால எது வேணும்னாலும் பேசலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? அம்மா, அம்மா கேட்டீங்களாம்மா? அப்பா யாருன்னு கேட்கறாங்கம்மா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஈவு இறக்கம் இல்லாத இந்த கல் நெஞ்சுக்காரங்க காதல ஏறுற மாதிரி சத்தம் போட்டு சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஏம்மா தலை குனிறீங்க? பெத்த பிள்ளையே தாய்கிட்ட அப்பம் பேர கேட்கிறானேன்னு வெக்கப்படுறீங்களா? இல்லம்மா, நான் எனக்காக கேட்கலம்மா. இந்த கல்யாணம் நின்று போயிடுமேங்கிறதுக்காக கேட்கலம்மா. இந்த கழுத்துல இருக்கிற மாங்கல்யத்துக்கு மாசு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தாமா கேட்கிறேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. அம்மா, 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 அம்மா.
சிரித்து சிரித்து அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்து பழகின சிங்கார சீமான்களை ஏன் சிரிக்கிறீங்க? எதுக்காக சிரிக்கிறீங்க? ஏது மரியாதை என் தாய் மேல பழிய சுமத்திட்டோம் என்ற எக்காரமா? இப்ப அவங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கு நீங்கள் எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்தே தீரும். உண்மை அதிக நாள் ஊமையா இருக்க முடியாது. அதை நான் கண்டுபிடிக்கிறேன். என் தாய் ஒரு உத்தமையை நிரூபிக்கிறேன். உங்களுக்கு எவன் மேலே இல்லை, இங்கேதான் இருக்கு. சீக்கிரத்துல உண்மையோட வர அதுக்கு காணிக்கையா தர உங்க உயிரை தயாரா வச்சுக்கோங்க. அம்மா 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 பிள்ளை மேல இவ்வளவு பாசத்தையும் வச்சுக்கிட்டு தானா அத்தனை பேர் மத்தியில அவ அவமதிக்கப்படுறத பார்த்துக்கிட்டு மௌனமா இருந்தீங்க? லட்சுமி, என் மனசு துடிச்சது. ஆனா அந்த நடத்த கட்டவை என் முன்னால நின்னதுனாலதான் உண்மை சொல்ல விடாம தன்மான என்ன தடுத்துடுச்சு. அதனால உங்க மகன் வாழ்வு எவ்வளவு தூரம் பாதிக்கப்படும்னு நீங்க நினைச்சு பாத்தீங்களா? ஆணி வேறே அழுகி போன பின்னாடி மரம் முறிஞ்சா என்ன, கிளை முறிஞ்சா என்ன? உங்க மனசு முறியக்கூடாதுன்னு உண்மையை மறைச்சிட்டு போனாங்களே அண்ணி, அவங்கள சந்தேகப்படுறதுல அர்த்தமே இல்லை. லட்சுமி, நீ என்ன சொல்ற? மங்களம் நல்லவளா இருப்பாள்னு நீ நினைக்கிறியா? அண்ணா, ரவி உங்க மகன் தானே? ஆமா. அத்தனை பேர் மத்தியில அண்ணி அதை சொல்லிருந்தா நீங்க மறுத்திருக்க முடியுமா? முடியாது. அவங்க அதை சொல்லல. ஏன் தன் தந்தை யாருன்னு தெரிஞ்சுக்க ரவி துடிச்ச போதும் அண்ணி வாயை திறக்க எதுக்காக? தன் கணவரின் போலி கௌரவத்தை கட்டி காப்பாத்த. அண்ணி, உங்களை பழி வாங்கணும்னு அவங்க நினைச்சிருந்தா அங்கேயே உண்மையை சொல்லி அவமானப்படுத்தி இருக்கலாமே. அப்படி செய்ய விரும்பாத ஒரு நல்ல பெண்ணு நடத்திக்கிட்டவன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன் லட்சுமி, நான் சொல்றேன். பம்பாயில பல பேர் மத்தியில அவன் மானத்தை விட்டுட்டு பாண்டதை என் கண்ணால பார்த்து நடந்ததை மறக்கணும், மனசுக்கு ஆறுதல் வேணும்னு தானே தம்பி இருந்த இடத்தை மாத்திக்கிட்டு இங்க வந்தான். குப்பையில கிடக்க வேண்டியவளை பத்தி பேசி அவன் மனசை ஏன் புண்படுத்துறேன்? அண்ணா, என்ன இருந்தாலும் ரவி என் மகன் தானே. நான் என்னப்பா இல்ல நான் சொல்றேன். இப்ப உன் நிலைய நினைச்சுப்பா. இந்த ஊருக்கே நீ பெரிய மனுஷன், மேயர். இந்த நிலையில அவளை உன் மனைவியை ஏத்துக்க தயாரா இருக்கிறியா? நம்ம குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி புதைக்க நினைக்கிறியா? அண்ணா, அவசரப்படாம நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றதை நீங்க கேளுங்க. அறந்து போன தொடர்பை மறந்துடுங்க. கண்டிப்பா சொல்றேன், நாம மானத்தோட வாழணும்னா இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். தம்பி, இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, மனசை தேர்த்திக்கும். அண்ணா, என்னப்பா? நம்ம வக்கீலுக்கு போன் பண்ணி கொஞ்சம் வர சொல்றீங்களா? ஏன்? அவரோட நான் பேசணும். சரி. ரவி, நிச்சயமா சொல்றேன்டா, உங்க அம்மா எந்த விதமான அவசர முடிவுக்கு வந்திருக்க மாட்டாங்கடா. உன்னை தனியா விட்டு போறதுக்கு அவங்களுக்கு மனசே இருக்காதடா. அப்படியே போனாலும் எப்படியும் திரும்பி வந்துருவாங்கடா. கல்யாணம் எப்படி எங்க அப்பா மேல ஏற்பட்ட களங்கத்தை போக்கி ஆகணும். எங்க அப்பா யாருன்னு உடனே கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு தாண்டா சொல்றது, கல்யாணத்தும் போது ஒரு போட்டோ எடுத்து வைக்கலான்னு. போட்டோ மாத்திரம் இருந்தா அவங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கலாம்டா. கல்யாணம், இப்ப நீ என்ன சொன்ன? கல்யாண போட்டோன்னு சொன்ன. ஈடா வர நீதியை கொன்னையவன் யாருன்னு இந்த பாதி படத்தை வச்சு கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் கல்யாணம் கல்யாணம் இங்க பாருங்க, இந்த பாதி படத்தை வச்சு எப்படியாவது கண்டுபிடிச்சாங்க. கொஞ்சம்
ரவி கனகராஜன் மாதிரி இல்ல? ஆமா, அவனேதான் கனகராஜ். அந்த பாவி கதையை இப்ப முடிச்சேன். அம்மா மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்க. தயவு கொஞ்சம் ஆஸ்பத்திரி கொண்டு போகணும். அம்மா அண்ணா, நீங்க எஸ்டேட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இங்க நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. என்னம்மா, என்ன நடந்துச்சு? அண்ணனுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து துடியா துடிச்சிட்டாரு. அவரை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனோம். நம்ம டாக்டர் பரிசோதனை பண்ணி இருதயம் பலவீனமா இருக்குன்னு சொன்னாரு. இப்ப என்னென்ன செய்யலாம்? கவலைப்படாத, ஃபாரின்ல இருந்து நல்ல டாக்டரா வரவழைச்சு அண்ணனுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நான் உடனே இப்ப அண்ணனை பார்த்து வந்துடுறேன். சரி அண்ணா. பாவன நம்ம நாகராஜியா, இவருக்கு போய் இப்படி வந்திருக்க வேண்டாம். இவனையா பாவங்கிற பழிகாரன் செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்கிறான். என்னென்ன சொல்ற? ஆமா தம்பி, தம்பி சொத்துக்கு ஆசைப்பட்டு உத்தமி மங்களத்தம்மா மேல வீண் பழி சுமத்தி வீட்டை விட்டே விரட்டினான். சொந்த தம்பி மகனை கொலை செய்ய சொல்லி என்கிட்டயே பணம் கொடுத்தான். இவனுக்கு போய் பரிந்து பேசுறிய நீ ஒண்ணு? ஏம்மா என்னை விட்டு பிரிஞ்சு போக முடிவு செஞ்சீங்க? அந்த பாவிங்க சொல்றத நானும் நம்பிடுவேன் அம்மா. ரவி, ரவி, அவங்க என்னம்மா இந்த உலகமே ஒன்று சேர்ந்து சொன்னாலும் சரி, நான் அதை நம்ப மாட்டேன். எனக்கு தெரியுமா, என் தாய் ஒரு தெய்வம். ஆமாம்மா, அந்த நம்பிக்கையில தான் எங்க அம்மா களங்கம் இல்லாதவங்கன்றத நிரூபிக்கிறேன்னு அவங்க மத்தியில சபதம் போட்டு வந்திருக்கேம்மா. ஏமா கலங்குறீங்க? எங்க என்னால இந்த சபதத்தை நிறைவேற்ற முடியாம போயிடுமோனா? அம்மா, உண்மையை அவ்வளவு சுலபத்துல புதைச்சு வைக்க முடியாதும்மா. என்னப்பா சொல்றேன்? சொல்றது என்ன, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க. உங்க வாழ்வோட விளையாடின அந்த பாவியை கொண்டு வந்து உங்க காலடியில போறேன். கண்ணீராலே உங்க பாதங்களை கழுவு வைக்கிறேன்ப்பா. எங்கடா போறேன்? பல பேர் மத்தியில உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி நடிச்சானே ஒரு பகட்டுக்காரன், அவனை எடுத்துக்கிட்டு வர போறேன். யாரப்பா சொல்ற? உங்க கழுத்துல தாலியை கட்டி உங்களோட சேர்ந்து இந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டானே அவனை தம்மா சொல்றேன். ஏம்மா ஆச்சரியமா இருக்கா? ரவி, என்னம்மா? உங்க அப்பா யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டில்ல? அது போதும் அப்பா, அது போதும். ரவி, உண்மையிலே உனக்கு என் மேல பாசம் இருக்குன்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? எந்த நிலையிலும் அவருதான் உங்க அப்பா என்கிற உண்மையை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அம்மா, அது மட்டுமல்ல, முன்னாலே அவருக்கு எந்த விதமான ஆபத்தும் நேரக்கூடாது. அம்மா, உயிரை விட மானம் தாண்டா மகனை பெருசுன்னு அடிக்கடி சொல்லுவீங்களேம்மா. நீங்களா என்ன இந்த சத்தியத்தை பண்ணி கொடுக்க சொல்றீங்க? அம்மா, இந்த உண்மையை மறைக்கிறதுனால ஊர் உலகம் என்ன சொல்லும் தெரியுமில்ல? அப்பம் பேர் தெரியாத மகன் நீங்க மேல காரி துப்புவாங்கம்மா. அம்மா, உங்களுக்காக நான் இதை கூட பொறுத்துக்கிறேன்மா. ஆனா உங்க மேல பழி சொல்லுவாங்களேம்மா, அதை தாங்கக்கூடிய சக்தி என் இதயத்துக்கு கிடையாதும்மா. ரவி, கோவில் சிலையும் குடும்ப பெண்ணும் ஒண்ணுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அன்னைக்கே நான் அவர் காலடியில் விழுந்து செத்திருக்கணும். வீட்டு வாசலை தாண்டி வந்திருக்கவே கூடாது. வந்தவள் வாழ்ந்திருக்க கூடாது. அம்மா, உனக்காக வாழ நினைச்சேன், வாழ. உனக்கு உயிரும் எனக்கு வாழ்வும் தந்த தெய்வம் அவர். அவருடைய கௌரவத்துக்கு நம்மால பங்கம் வரக்கூடாது. அம்மா, நீங்க குமுறு எரிமலையை கையால மூடி மறைக்க பாக்குறீங்க. வெறிகொண்ட வெங்கிய விரல் காட்டி நிறுத்த முயற்சி பண்றீங்க. அப்படி என்ன எனக்கு சத்தியம் செய்து தர மாட்டியா? என் பேச்சு கேட்க மாட்டியா? இல்லம்மா, நான் சத்தியம் பண்ணி தரேம்மா. உங்க பேச்ச கேட்கிறேம்மா. அம்மா, ஆனா தர்மம் சும்மா விடாது. நிச்சயம் அவரை பழி வாங்கியே தீரும்.
எங்க சாரா? எதுக்கு சாரா? ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு. ரவி கோபமா உங்க வீட்டு பக்கம் போயிட்டு இருக்கான். ஏன்? அவங்க அப்பா யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான், வழி வாங்குறதுக்காக போறான். யார் அவங்க அப்பா? வேற யாரும் இல்ல, உங்க மாமா கனகராஜ் தான். ஆமா. சாரா, சாரா, என்னக்கா? வா வீட்டுக்கு போலாம். ஏன் சொல்றவா? 10 பேரா சேர்ந்து அது பித்தளைன்னு சொல்லும் போது நான் ஒருத்தி மட்டும் அது தங்கம்னு சொன்னா என்னதாமா அவங்க பைத்தியக்காரின்னு சொல்லுவாங்க. உலகம் உங்க 10 பேர்ல அடங்கி போகலம்மா. நீங்க பித்தளைன்னு வீசி எரிஞ்சாலும் தங்கத்தோட தரம் என்னைக்கும் குறைஞ்சு போகாதுமா. அந்த உண்மையை தெரிஞ்சுக்காமதாமா மங்களத்தோட வாழ்க்கையை நான் பாழாக்கிட்டேன். பாவிங்க போட்ட திட்டத்துக்கு நான் பலியாயிட்டேன். அண்ணி, இப்போது அண்ணி நல்லவங்கிறத நீ நம்புறியா? நம்புறேன் லட்சுமி, நம்புறேன். கூட பிறந்தவன் செஞ்ச சதியால நம்ம குடும்பமே செதஞ்சு போச்சு. அண்ணா, இத்தனைக்கும் பெரிய அண்ணாதான் காரணமா? ஆமாமா, சொத்துக்கு ஆசைப்பட்டு சொந்தத்தை மறந்து அந்த துரோகி செஞ்ச வேலைதாமா இது. ஆண்டவன் அவனுக்கு நல்ல தண்டனையை கொடுத்துட்டான். ஆனா அநியாயமா மங்களத்தை சந்தேகப்பட்ட எனக்குத்தாமா இன்னும் ஆண்டவன் சரியான தண்டனையை கொடுக்கல. இப்போவாவது உண்மை தெரிஞ்சது. வாண்ணா, அண்ணியும் ரவியும் எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரலாம். ஹலோ, எஸ் கனகராஜ் ஸ்பீக்கிங். யாரு? ரவியா? என்ன ரவி? என்னையா? என்ன சந்திக்கணும்? உன்னை பார்க்கத்தான் புறப்பட்டு இருக்கேன். இத வந்துட்டேன். தேங்க்யூ. யாருண்ணா? நம்ம ரவியா? மகனே தான். அவங்களை தேடுற கஷ்டத்தை கூட அவன் எனக்கு வைக்க விரும்புது. லட்சுமி, நீங்கெல்லாம் இங்கே இருங்க. ரவி என்ன சரியா சந்திச்சு ஏதோ பேசணும்னு சொன்ன. நானே நேர்ல போய் எல்லா விஷயங்களும் சொல்லி அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். மாமா, மாமா, அத்தா உங்களை பழி வாங்குற எண்ணத்தோட கோபமா பொறுத்து வந்ததா கல்யாணம் சொல்லிச்சு. அதனால நீங்க தனியா போறது அவ்வளவு நல்லது இல்ல. என் மகன் கையால நான் செஞ்ச பாவங்களுக்கு தண்டனை கிடைச்சான். அத நான் பெரும் பாக்கியமா கருதுறேன். மாமா, அப்படி ஒண்ணும் நடந்துடாதமா. நடந்த உண்மைகளை ரவியும் மங்களமும் தெரிஞ்சுக்கிட்டா என்ன மனசார மன்னிப்பாங்க. நான் வரேன். அண்ணா, அண்ணியையும் ரவியையும் வரவேற்க நாங்க வாசல்லயே காத்துட்டு இருக்கோம். சீக்கிரம் வந்துடுங்க. ஓகே. யார் பேசுறது? எந்த இடத்துல? சரி, வரேன். என்ன சொல்ற? சொன்னதை மறந்துட்டு ரவியோட மகங்கிற உறவோட பேச ஆரம்பிச்ச அதோப்பா. அந்த துப்பாக்கிகள் ஒன்ன சுடாது, மகன் உயிரை வாங்கி. மகனை கண்டதும் மனசு மாறின. ஜாக்கிரதை. இந்த பணம் நாளைக்கு இந்த மாதிரி இருட்டுல மறைஞ்சு வாழ்ந்துட முடியும். என்ன எதுக்காக வர சொன்னீங்க? இந்த பணம் எதுக்கு? நீ இந்த ஊரை விட்டு போறதுக்கு. ஊரை விட்டேவா? ஆமா. நானா? ஆமா. எதுக்காக போகணும்? என்ன இந்த ஊரை விட்டு போக சொல்ல யாருக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி இருக்க என்ன போக சொல்ல நீங்க யாரு? நானா? நான் யாருன்னு சொல்லத்தான் இங்க வந்தேன். ஆனா இப்ப சொல்ல விரும்புறேன். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா அந்த இடத்தை விட்டு போயிடு. பணத்தை காட்டி பிரச்சனையை சுலபமா சமாளிக்க பாக்குறீங்களா? ஆமா. நான் உடனடியா மாலாவுக்கு திருமணம் செய்தாகணும். நீங்க இருக்கிற வரைக்கும் அவ உன்னை மறக்க மாட்டா. அதனால மாலாவை மறக்கிறதுக்காக நான் இந்த ஊரை விட்டு போகணும்? எஸ். இல்ல, பணப்போர்வையில பதுங்கி இருக்கிறவங்க பகட்டு பகல் வேஷம் ஆயிடுமோன்னு பயப்படுறீங்க. பங்களாவில மறைஞ்சிருக்கிறவங்க மானம் 10 பேர் மத்தியில பறந்துடுமோன்னு நடுங்குறீங்க. நான் யாருக்கு பயப்படணும்? எதுக்காக நடுங்கணும்? எதுக்காகவா? உங்க மனைவியை விட்டு விட்டு விரட்டினீங்களே, அதுக்காக. ரவி, உங்களை தெய்வமா ஏத்துக்கிட்ட அந்த கோயிலை தெருவில் நிறுத்தினீங்களே, அதுக்காக.
ஊர்ல உள்ளவங்க எல்லாம் உங்க மனைவிய படிச்சப்போ நீங்க ஊமையா நின்னுகிட்டு இருந்தீங்களே அதுக்கு தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. எது தேவையில்லாத விஷயம்? உங்க மனைவியோட வாழ்க்கை உங்களுக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கலாம். என் தாயினுடைய வாழ்க்கை எனக்கு தேவையான விஷயம். அதுதான் என்னுடைய ஜீவனான விஷயம். நீ நடந்து முடிஞ்சதை பத்தி பேசுற, நான் நடக்க போறத பத்தி பேசுறேன். உடனே இந்த இடத்தை விட்டு போயிடு. ஆணவத்தால் செய்த கொடுமையை அப்படியே புதைக்க பாக்குறீங்க. அமைதியா அடங்கி இருக்கிற உண்மையை அழிக்க பாக்குறீங்க. ஆள்பலத்தால் செய்த அநியாயங்களை மூடி மறைக்க பாக்குறீங்க. சரி, உள்ளத்துல வெறுப்பை வச்சு மறைக்கலாம், உதட்டுல சிரிப்பை வச்சு மறைக்கலாம். ஆனா உதிக்கிற சூரியனுக்கு திரை போட்டு தடுத்து நிறுத்த எவனாலையும் முடியாது. அதுபோல உண்மையை மறைக்க உங்களாலையும் முடியாது. எங்க துடிப்ப வேகப்படுத்தாத ரவி. உண்மையை தாங்க முடியலையா? இதுவரைக்கும் என் தாய் எத்தனையோ பொய்களை ஏத்துக்கிட்டு இருக்காங்க, எத்தனையோ கொடுமைகளை தாங்கி இருக்காங்க, எத்தனையோ பழிகளை சுமந்திருக்காங்க. அதுக்காக என்ன பழி வாங்க வந்தியா? ஆமா, பழி வாங்குற கைகள் துடிக்குது. ஆனா அன்பின் இருப்பிடம், பண்பின் பிறப்பிடம், பாசத்தின் சிகரம் என் தாய் இந்த கைகளுக்கு தட போட்டுட்டாங்களே. இல்லனா உன்னால என்ன செய்ய முடியும்? உங்க கதையே முடிக்க முடியும். முதல்ல உன் உயிரை காப்பாத்திக்க. உடனே இந்த இடத்தை விட்டு போயிடு. மிரட்டுறீங்களா கேப்டன்? உங்க மிரட்டல் இங்க நடக்காது. உங்க உருட்டல் என்கிட்ட பலிக்காது. மீறினா உங்க உயிரே உங்களுக்கு நினைக்காது. ரவி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணும் இல்லம்மா. ஆபீஸ்ல ஏதாவது தகராறா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன ஏன் இப்படி எல்லாம் வேர்த்து இருக்கு? ஐயோ, பசிக்குதுமா. முதல்ல சாப்பாட்டை போடுங்க. சரி வா. நீங்க தானே மிஸ்டர் ரவி? ஆமா, நான் உங்களை கைது செய்தேன். ஆமா. என் மகனை எதுக்காக கைது செய்தீங்க? அது உங்க பிள்ளைகிட்டயே கேளுங்க. என்னப்பா இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. மிஸ்டர், இப்படி பொய் சொல்றதுனால நீங்க தப்பிக்கலாம்னு நினைக்காதீங்க. பொய் சொல்றேன் நானா? என்ன குற்றத்துக்காக கைது செய்றீங்க? ஆமா, என் பிள்ளை என்ன குத்தம் செய்தா அதையாவது சொல்லுங்க. இது சாதாரண குற்றம் இல்ல, கொலை குற்றம். கொலையா? நீங்க கிளப்ல இருந்து எத்தனை மணிக்கு புறப்பட்டீங்க? 2 மணிக்கு. நேரம் எங்க போனீங்க? காத்து பஞ்சாவடிக்கு. எதுக்காக போனீங்க? எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை சந்திக்கிறதுக்காக. யார் அது? விரும்பல. நான் சொல்றேன். நீங்களே போன் பண்ணி அவரை அங்க வர சொன்னீங்க. அவரும் வந்தாரு. வந்தவரை நீங்களே கத்தியால குத்தி கொன்னுட்டீங்க. இருக்காது. என் பிள்ளை இந்த காரியம் செய்திருக்கவே மாட்டேன். நான் நம்பவே மாட்டேன். இது யாரோ கட்டுவிட்ட கட்டுகிறே. உங்க பிள்ளை யார குத்தி கொன்னிருக்காருன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. யார்? அதையாவது சொல்லுங்கள் ஐயா. கேப்டன் கனகராஜ். என் கோயிலை இடிச்சிட்டியடா. அம்மா, என் தெய்வத்தை அழிச்சிட்டியடா. அம்மா, ஆத்திரப்படாதீங்கம்மா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. என்னடா சொல்ல போறேன்? எரிமலை வெடிச்சிடுச்சுன்னு சொல்ல போறியா? விருகொண்ட வேங்கை பத்தி ஆயிடுச்சுன்னு சொல்ல போறியா? பாவி, நீ என் மேல வச்சிருந்த பாடு என் வாழ்வையே அடிச்சிடுச்சுடா, அழிச்சிடுச்சுடா. இல்லம்மா, இல்ல. அம்மா, அம்மா. யாருடா உனக்கு அம்மா? பெற்ற தாயோட பூவையும் பொட்டையும் பறிச்சுட்ட நீ என் மகன். அம்மா, என் உயிரை குடிக்க வந்து எவன்? இதை விட என்னையே நீ அழிச்சிருந்த நான் சந்தோஷப்பட்டிருப்பேனா? தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா. பேசாதே, இனிமே பேசாதே. போயிடு. என் கண் முன்னால் நிக்காதே. அம்மா, இனிமே என் பார்வையில படாதே. போயிடு. போயிடு.
பத்திரிக்கை இல்லையா, விளம்பரம் இல்லையா? அப்பதாங்க சினிமால சான்ஸ் கிடைக்கும். அப்ப முகத்தை காட்டுங்க. என்கிட்ட ஏன்? நான் சரியா இருக்கிறேன். எங்க இப்படி எல்லாம் வந்தா தான் சினிமால சான்ஸ் கிடைக்கும். யாரு சொன்னா உங்ககிட்ட? முதல்ல ஊரே சொல்லும். பத்திரிக்கையில இப்படி படம் வந்ததுக்கு அப்புறம் ஊரே சிரிக்கும். இப்படி எல்லாம் படம் எடுக்கிறதுனால தான் மகத்தான 2வது வாரம்னு போஸ்டர் ஒட்டுறாங்க. அப்பா அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்காங்க. அப்பா ஓடிட்டாரா? இல்ல, இறந்துட்டாரு. அவன் மாணவன். அப்போ பறந்து நிக்கட்டுங்களா? இல்லைங்களேன், உங்க உடம்பு எப்படின்னா எனக்கு என்ன. ஹலோ, நான் தான் போட்டோகிராஃபர் பேசுறேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ என்ன செய்யறன்னு எனக்கு தெரியும். நான் ஒண்ணு செய்றீங்க, எனக்கு டிக்கல் ஆகி போச்சுங்க. ஐயா, என்ன செய்ய சொல்லுங்க? லைனை கட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் விளையாட்டுங்களா? போறோம். முதல்ல வளைஞ்சதுக்கே போன் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வளைஞ்சா போலீஸ் வேன் வரும். போங்க போங்க, போன வச்சு போ. வெளியே போய் கட்டு போ. கொஞ்ச நேரத்துல ஆடி போயிட்டேன். நல்ல காலம் முதலாளி இல்ல, அவன் இருந்திருந்தா. ரவி, என்ன இருந்தாலும் போலீஸ் இருந்து தப்பிச்சு வந்தது குத்தம் தாங்க. கல்யாணம், எங்க அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தை நான் மீறது. அந்த கொலையை நான் செய்யலன்னு நிரூபிக்க போறேன். அந்த முயற்சியில எனக்கு ஏதாவது நடந்துட்டா அம்மாவை கண்கலங்காம பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. சரி, அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காதரா. உங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை எங்கிட்ட விடுறா. நீ தைரியமா உன் கடமையை செய். போட. உங்க அம்மாவை போனோட கையாள இந்த நீக்கிற பையன் கண்ணல்ல அவ கார்ல கடத்திக்கிட்டு போறான். ஆமா, எந்த வழியில போ? ஊருக்கு வெளியே போறத என் கண்ணாலே பார்த்தேன். எப்படி கண்டுபிடிக்கிறது? மோகனுக்கு தெரியாம அவனை ஃபாலோ பண்ணினா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மோகன், நரி ஒன்று சிரிக்கின்றது, அது நினைத்தது நடக்கின்றது. நரி ஒன்று சிரிக்கின்றது, அது நினைத்தது நடக்கின்றது. தந்திரம் பலித்த பின் தவறுகள் ஜெயித்த பின் தண்டனை கிடைக்கின்றது, தண்டனை கிடைக்கின்றது. நரி ஒன்று சிரிக்கின்றது, அது நினைத்தது நடக்கின்றது.
படுத்த பின் எழமாட்டான். அடுத்தவன் வாழ்வினை கெடுத்தவன் ஒரு நாள் படுத்த பின் எழமாட்டான். அவனது கணக்கை ஐந்தொகை போட்டு ஆண்டவன் விடமாட்டான். பலருக்கு சில காலம், எதுவும் சிலருக்கு பல காலம். பலருக்கு சில காலம், எதுவும் சிலருக்கு பல காலம். எவருக்கும் ஒரு காலம்